ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னோட பசங்களோட பர்த்டே செலிப்ரேஷன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடியே கேம்பிங் நைட் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். கேம்ப் நைட்னால் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம், அதை பற்றின வீடியோ தான் இது. அவுட்டோர் ப்ரொஜெக்டர் வாட்ச் பண்ணோம். எல்லோரும் சேர்ந்து வெளியில் சமைச்சு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபன் பண்ண விலாக் தான் இது. வாங்க வீடியோ பார்க்கலாம். 11th பர்த்டே ஈகனோடது இந்த வருஷம். அவனோட பர்த்டே இந்தியாவில் தான் செலிப்ரேட் பண்ணோம். இந்தியாவில் அந்த டைம் இருந்ததுனால அவனுக்கு மேங்கோ ஃப்ளேவர் கேக் பிடிக்கும். காரைக்குடியில் கார்மெண்ட் பேக்கரியில் தான் அது ரொம்ப இப்போ ரொம்ப ஃபேமஸான பேக்கரி. அங்கே மேங்கோ கேக் ஆர்டர் கொடுத்துருந்தேன். டின்னருக்கு ஃபுட்டு வெளியில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரசிடென்ட் ஹோட்டல்னு சொல்லிட்டு காரைக்குடியில் இருக்கும். அங்கே நல்லாவே இருக்கும். வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அது. அங்கே ஃபுட்டு அதுவும் டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அவனுக்கு பன்னீர் பிடிக்குன்றனால காம்போ மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்டார்டர் காம்போ, அதுக்கப்புறம் டிஃபன் காம்போ, அந்த மாதிரி காம்போ மீல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு காம்போ டிஃபன். ஆக்சுவலி இது ஒரு இதில் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் ஊத்தப்பம், அப்புறம் நான், அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்து லோகன் பர்த்டேக்கு நாங்கள் இங்கே நாங்கள் கடைக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கிக்கோன்னு சொன்னோம். அவன் இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸுக்கு ஒரு கார் எடுத்தான். அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. அது போட் இல்லாமல் பேட்ரி இல்லாமல் எடுத்திருந்தான். இந்த தடவை பேட்ரி வேண்டாம், ஒரு தடவையும் பேட்ரிக்கு அவனுக்கு தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு அவனையும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி எடுத்தான். அவன் எடுத்த கிஃப்டில் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான். தூங்கி எழுந்திரிச்சு வந்தோடனே தான் ஓப்பன் பண்ணணுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்கூலில் கேக்கு ஒன்று கொடுக்கலான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க வீட்டில் செய்யாமல் வெளியில் வாங்கி கொடுத்தா ஓகேன்னாங்க. ஸோ அவனுக்கு ஸ்கூலுக்கு ஒரு கேக் வாங்கி கொடுத்தோம். அங்கே அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணான். அவன் ஈகன் பர்த்டே அப்போவே என்கிட்ட கேட்டிருந்தான், எனக்கு என் பர்த்டேக்கு சாக்லேட் கேக்கு நீ செஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் செய்கிறதெல்லாம் ரொம்ப பார்க்க வாவுன்ற மாதிரி இருக்காது, ஆனால் டேஸ்ட் நான் என்னோட பசங்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாகவே வந்துருந்துச்சு. நான் ஹெவி விப்பிங் க்ரீமில் தான் ஃப்ராஸ்டிங் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் மேலே சும்மா கனாஜ் மாதிரி செஞ்சு போடலாம் அப்படின்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது அது நல்லா சாக்லேட் மாதிரியே ஆயிடுச்சு, கனாஜ் மாதிரி வரல. ஏன்னா மைக்ரோவேவில் இந்த தடவை செஞ்சதுனால. அவனுக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும், அதனால ஸ்கூல் விட்டு வந்தோடனே பாஸ்தா செஞ்சு கொடுத்துருந்தேன். சரி, உனக்கு இந்த தடவை கடையில் வாங்கிக்கலாம். அம்மாவுக்கு பேக் பெயினாக இருந்துச்சு, பண்ணல. சரியா? ஓகேவா? நீ சேடா இல்லைல்ல? ஏன்னு சொல்லு. ஈகனுக்கு மட்டும் பண்ணி கொடுத்தேன்னு ஏன் ஈகன் பண்ணக்கூடாதா? இந்தா சாப்பிடுவா, பாஸ்தா சாப்பிடு. நான் கேக் பண்ணிட்டேன் லோகன், சாக்லேட் கேக். நல்லா இருக்கா? பார்க்குறியா? எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? சும்மா டெக்கரேஷனுக்கு வச்சேன். வீக் டேன்றனால நான் யாரையுமே கூப்பிடல, நாங்களே தான் செலிப்ரேட் பண்ணோம். அமேசானில் ஒரு சின்னதாக ஒரு டெக்கரேஷனுக்கு வாங்கியிருந்தேன். ஈகனும் அவங்க அப்பாவும் அதை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி முடித்தாங்க. ஈகன் இந்த பலூன்லாம் இதில் வச்சு பலூன் ஃபுல்லாக காற்று ஃபில் பண்ணி அதை ஃபுல்லாக அவன் பார்த்துக்கிட்டான். அவங்க அப்பா அந்த வாலில் மாட்டுற டெக்கரேஷன்லாம் மாட்டினாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பி போனோம். எங்களோட காஸ்ட்யூம் அன்னைக்கு தான் எனக்கு இந்த பேஸ்டல் க்ரீன் இந்த தடவை அந்த மாதிரி வாங்கணுன்னே நினச்சிட்டு தான் இருந்தேன். ஸோ பிளைன் சாரீ எடுத்துட்டு நம்ம எந்த ப்ளவுஸ் வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இது சாட்டின் மெட்டீரியல் சாரீ. அதை நான் கடையில் நம்ம அந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுப்போம்ல, அங்கே மீட்டர் கணக்காகவே நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். அந்த சாரீ எடுத்துட்டு நான் நம்ம எந்த ப்ளவுஸ் வேணாலும் இதுக்கு போட்டுக்கலாம். இது லோகனோட 5th இயர் பர்த்டே செலிப்ரேஷன். ஃபைனலாக டெக்கரேஷன் இப்படி தான் இருந்தது.
டின்னருக்கு ரெஸ்டாரண்ட்லாம் எங்கேயும் போகல. அவனுக்கு ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து வீட்டிலே வந்து ஃபிஷ்ஷை வந்து பேக் பண்ணிவிட்டு சாலடும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சாலட், ஃபிஷ்ஷு, ஜூஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் கேக்கு இதெல்லாமே ஹெவியாக இருக்குன்றனால இதான் வந்து எங்களோட டின்னர். நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆணுச்சு. ஏன்னா இந்தியா போயிருந்ததுனால லோகன் பர்த்டேவும் அந்த வீக் முடிஞ்சதுனால வீக்கெண்ட் வந்து கேம்பிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் பேக் யார்டில். கேம்ப் சைட் மாதிரியே வந்து எங்களோட பேக் யார்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. டென்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்லைட் வந்து ரெண்ட் பண்ணியிருந்தோம் பசங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு. நாங்கள் ரெண்ட் பண்ணியிருந்த சைஸ் வந்து $100 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி அன்னைக்கு ஈவினிங் வந்து கிரில் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கிரில் பண்ணி சாப்பிட்டோம். டென்ட் வந்து இந்த டென்ட் பார்த்திங்கன்னா 10 பேர் படுக்கிற டென்ட். நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்கும். எல்லா பசங்களும் வந்துட்டு விளாண்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. கிரில்லுக்கு வந்து அந்த சைடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே இருக்கிற டென்ட்டு அதோட சைஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். கிரில் வந்து மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, பைனாப்பிள், அதுக்கப்புறம் அப்படியே வாட்டர் மெலனும் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு பன்னீர், அதுக்கப்புறம் சிக்கன் இதெல்லாம் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து கிரில் பண்ணி சாப்பிட்டோம். அன்றைக்கி நைட் வந்து நாங்கள் ப்ரொஜெக்டர் பார்க்கலான்னு அவுட்டோர் ப்ரொஜெக்டர் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எங்களோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து அவுட்டோர் ஸ்க்ரீன் வந்து அவுட்டோர் ப்ரொஜெக்டர் செட்டப் இருக்குது. ஸோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் மூவி பார்க்கலான்ட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு வந்து எங்களோட ஃப்ரெண்டில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஆனிவர்சரி, அப்புறம் லோகனுக்கும் வந்து பர்த்டே முடிஞ்சதுனால நாங்கள் கேக் கட்டிங்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்.
கேக் கட்டிங் முடிச்சுட்டு லைட்டாக வந்து டின்னர் சாப்பிட்டுட்டோம். இட்லியும் சாம்பாரும் பண்ணியிருந்தோம். ஸோ இட்லி சாம்பார் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ப்ரொஜெக்டர் வாட்ச் பண்ணோம். வெளியில் உட்காந்து பார்த்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் கொஞ்சம் கொசு தான் கடிச்சிது. நிலா வெளிச்சத்தோட வெளியில் உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பசங்களாம் கொஞ்சம் டோனட் சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. டோனட் சாப்பிட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி செஞ்சுருந்தோம். ஸோ காலையில் வந்து லைட்டாக வந்து இட்லி சாம்பார் முதல் நாள் நைட்டு செஞ்ச சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து அவுட்டோர் குக்கிங் பிளான் பண்ணியிருந்தோம். வேறு எதுவும் பெருசாக ஆக்டிவிட்டியில் பசங்க வந்து அதே வாட்டர் ஸ்லைட் கொஞ்சம் நேரம் விளாண்டானுங்க. கொஞ்சம் பேர் வந்து டென்ட்டில் தூங்கினாங்க, கொஞ்சம் பேர் வந்து நாங்கள் பேஸ்மெண்ட்டில் தூங்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து லஞ்சுக்கு மட்டன் கிரேவி, சிக்கன் பரட்டல், ரைஸ் இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். சிக்கன் பரட்டல் வந்து ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. மட்டன் கிரேவி வந்து லேடிஸ்லாம் சேர்ந்து பண்ணோம். அப்படியே பேசிக்கிட்டே கதை பேசிக்கிட்டே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டது ஒரு நல்ல ரிலாக்ஸிங்காக இருக்கும். எங்களோட லஞ்ச் அன்றைக்கி வந்து சப்பாத்தி வந்து நாங்கள் இந்தியன் ஸ்டோர்ஸில் வந்து வாங்கிட்டோம். ஏன்னா நிறைய பேர் இருக்கனால வெளியில் வாங்கிக்கலான்னு சப்பாத்தி வாங்கிக்கிட்டோம். சிக்கன் பரட்டல் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மட்டன் கிரேவி வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து மசாலாலாம் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்ச மட்டன் கிரேவி. நாங்கள் வெளியில் வந்து சமைக்கும் போதே வந்து கமகமன்னு இருந்துச்சு ரெண்டுமே. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து கதை பேசிகிட்டே வந்து சாப்பிட்டோம். அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் அவுட்டோரில் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். டைம் கிடைக்கும் போது அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், செம்ம ஜாலியாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கதை பேசிட்டு அதுக்கப்புறம் கேம்ஸ் எல்லாம் வந்து ஜென்ஸ்லாம் பேஸ்மெண்ட்டில் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் வெளியில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு டென்ட்டெல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டீ போட்டு குடித்தோம். டீ போட்டு குடிச்சிட்டு எல்லோரும் அப்படியே கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி தான் எங்களோட கெட் டுகெதர் வந்து கேம்பிங் கெட் டுகெதர் வந்து முடிஞ்சுது.